அதிகாலையின் மென்மையான பனித்துளிகள் ஆற்றங்கரையை வெள்ளை போர்வையாக மூடியிருந்தன. சின்ன கிராமத்தின் எல்லையில் பழைய மரங்களின் நடுவே ஒரு சிறிய வீடு அமைதியாக நின்றது. அந்த வீட்டின் கூரையில் மழைநீர் சொட்டிய பழைய கரைகள் இருந்தாலும் அதன் வாசலில் எப்போதும் ஒரு வெப்பம் இருந்தது. அந்த வீட்டில் அருள், அவன் தங்கை மீனா மற்றும் அவர்களின் தாத்தா சேனாதிபதி வாழ்ந்தனர். ஆற்றின் சத்தத்தோடு வெளிக்கும் அந்த குடும்பத்தின் வாழ்க்கை மிகவும் எளிமையானது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் முகத்தில் இருந்த சிரிப்பு மட்டும் மிகப் பெரியது. தாத்தா தினமும் அதிகாலையில் ஆற்றங்கரையில் அமர்ந்து மீன்களுக்கு உணவு தூவார். அருள் மரக்கிளைகளில் ஏறி பறவைகளின் கூண்டுகளை கவனிப்பான். மீனா வீட்டின் முன் மணலில் சிறிய வீடுகள் கட்டிக்கொண்டிருப்பாள். அந்த கிராமத்தில் அனைவரும் நகரத்திற்குப் போக ஆசைப்பட்டார்கள். பெரிய வீடுகள், மின்மினக்கும் விளக்குகள், உயரமான கட்டிடங்கள், அவையெல்லாம் அவர்களுக்கு கனவாக இருந்தது. ஆனால் அந்தச் சிறிய வீட்டின் வாசலில் மட்டும் எப்போதும் அமைதி வாழ்ந்தது. மாலை நேரங்களில் ஆறு தங்க நிறமாக மாறும். அந்த நேரத்தில் தாத்தா பழைய கதைகள் சொல்வார். அருள் அவற்றை கேட்கும்போது கண்களில் பெரிய உலகங்கள் உருவாகும். ஒரு நாள் கிராமத்துக்கு பெரிய செய்தி வந்தது. ஆற்றங்கரையில் இருந்த நிலங்களை வாங்கி அங்கே பெரிய தொழிற்சாலை கட்டப்போவதாக நகரத்திலிருந்து சிலர் வந்தார்கள். கிராம மக்கள் அனைவரும் உற்சாகப்பட்டார்கள். புதிய வேலைகள், புதிய சாலைகள், புதிய வீடுகள் எல்லாம் வரப்போகிறதாம். ஆனால் தாத்தாவின் முகத்தில் மட்டும் அமைதியில்லை. அந்த இரவு காற்று வேற மாதிரி வீசியது. மரங்கள் கூட எதையோ சொல்ல முயற்சித்தது போல இருந்தது. அருள் ஜன்னல் வழியாக ஆற்றை பார்த்தான். நீரில் நில ஒளி நடுங்கிக் கொண்டிருந்தது. அவன் மனதில் ஏதோ புரியாத பயம் மெதுவாக தோன்றியது. அடுத்த சில நாட்களில் கிராமம் மாறத் தொடங்கியது. பழைய மரங்களில் சிவப்பு குறிகள் போடப்பட்டன. ஆற்றங்கரையில் அளவுகள் எடுக்கப்பட்டன. பெரிய இயந்திரங்கள் வந்தன. மீனா முதன்முறையாக அந்த பெரிய இயந்திரத்தை பார்த்தபோது பயந்து தாத்தாவின் பின்னால் மறைந்தாள். அருள் மட்டும் அவற்றை கோபமாக பார்த்தான். தாத்தா அமைதியாக ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தார். அவரின் கைகளில் இருந்த உணவுத் துகள்களை இன்று மீன்கள் கூட சாப்பிட வரவில்லை. காற்று கனமாக இருந்தது. அந்த மாலையில் அருள் வீட்டின் பின்புறம் இருந்த பழைய ஆலமரத்துக்கு ஏறினான். அங்கிருந்து முழு கிராமமும் தெரிந்தது. சிலர் புதிய வாழ்க்கையை கனவு கண்டனர். சில பறவைகள் தங்கள் கூடுகளை இழக்கப் போகின்றன. அருள் முதல் முறையாக பெரியவர்கள் எடுக்கும் முடிவுகள் எல்லோருக்கும் நல்லதல்ல என்பதை உணர்ந்தான். ஒரு நாள் தாத்தா திடீரென உடல்நலக் குறைவால் பலவீனமடைந்தார். வீட்டின் முன்னிருந்த நாற்காலியில் அமர்ந்து ஆற்றை பார்த்து கொண்டே இருந்தார். முன்பு சிரித்த முகத்தில் இப்போது அமைதியான சோகமிருந்தது. அருள் அவரை சிரிக்க வைக்க முயன்றான். மீனா மண்ணால் சிறிய பொம்மைகள் செய்து காட்டினாள். ஆனால் தாத்தாவின் பார்வை எப்போதும் ஆற்றை தேடியது. அந்த இரவு மழை கடுமையாக பெய்தது. கூரையில் இருந்து தண்ணீர் சொட்டியது. மீனா பயந்து அருளின் அருகில் சுருண்டு கொண்டாள். தாத்தா மெதுவாக எழுந்து வெளியே சென்றார். அருள் அவரை பின்தொடர்ந்தான். மழையில் நின்று கொண்டிருந்த தாத்தா ஆற்றை பார்த்து கொண்டிருந்தார். வெள்ள நீர் வேகமாக ஓடியது. அவரின் கண்களில் கண்ணீர் மழையோடு கலந்தது. அடுத்த நாள் காலை ஒரு பெரிய அறிவிப்பு வந்தது. முழு ஆற்றங்கரை பகுதியும் காலி செய்யப்பட வேண்டும். அந்த சிறிய வீட்டும் உடைக்கப்பட வேண்டும். மீனா எதையும் புரியாமல் வீட்டின் சுவரை கட்டிப்பிடித்தாள். அருள் கோபத்தில் கற்களை எறிந்தான். தாத்தா மட்டும் அமைதியாக வீட்டின் கதவை தொட்டார். அந்த வீடு அவருக்கு ஒரு கட்டிடம் இல்லை, அது நினைவுகள். அவரின் மறைந்த மனைவியின் சிரிப்பு, அவரின் குழந்தைகளின் காலடிச்சுவடு. அருள் முதலில் நடந்த நாள், மீனா முதல் முறையாக சிரித்த மாலை, எல்லாம் அந்த சுவர்களுக்குள் இருந்தது. கிராம மக்கள் மெதுவாக வெளியேறத் தொடங்கினர். பெரிய லாரிகளில் பொருட்கள் ஏற்றப்பட்டன. சில குழந்தைகள் புதிய நகரத்தை பற்றி உற்சாகமாக பேசினார்கள். ஆனால் அருளுக்கு அந்த சத்தங்கள் எல்லாம் தொலைவில் இருந்து வரும் மாதிரி இருந்தது. அவன் தினமும் ஆற்றங்கரைக்கு சென்று அமர்ந்தான். ஒரு நாள் அவன் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த சிறிய பறவை கூட்டை பார்த்தான். அதை எடுத்து கரைக்கு கொண்டு வந்தான். அதற்குள் 2 சிறிய முட்டைகள் இருந்தன. அந்த தருணத்தில் அவன் முகம் மெதுவாக மாறியது. அவன் அந்த கூடை காப்பாற்ற வீட்டுக்குள் கொண்டு வந்தான். மீனா அதற்காக பழைய துணியால் மென்மையான இடம் செய்தாள்.
தாத்தா நீண்ட நாட்களுக்கு பிறகு சிரித்தார். இரவு நேரம். மின்சாரம் இல்லாத அந்த வீட்டில் எண்ணெய் விளக்கு மட்டும் எரிந்தது. வெளியில் ஆற்றின் சத்தம். உள்ளே 3 பேரின் அமைதி. தாத்தா பழைய புகைப்பட பெட்டியை எடுத்தார். அதில் கருப்பு வெள்ளை படங்கள் இருந்தன. சின்ன வயதில் இருந்த அருளின் அப்பா, சிரித்துக் கொண்டிருந்த பாட்டி, மழையில் நின்ற பழைய வீடு. அருள் அவற்றை பார்த்தபோது முதன்முறையாக அந்த வீட்டின் உயிரை உணர்ந்தான். வீடு சுவர்களால் மட்டும் கட்டப்படவில்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதில் வாழ்ந்த மனிதர்களின் அன்பால் அது உயிர் பெறுகிறது. அடுத்த நாள் தொழிற்சாலை அதிகாரிகள் வந்தார்கள். வீட்டை காலி செய்யச் சொன்னார்கள். அருள் கதவின் முன் நின்றான். மீனா அவன் கையை பிடித்துக் கொண்டாள். தாத்தா மெதுவாக வெளியே வந்தார். அவர் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவரின் கண்களில் இருந்த அமைதி அதிகாரிகளை கூட சில நொடிகள் அமைதியாக்கியது. அந்த நேரத்தில் திடீரென மழை ஆரம்பித்தது. கடுமையான காற்று வீசியது. ஆற்றின் நீர் வேகமாக உயர்ந்தது. அதிகாரிகளின் வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. பயம் கிராமமெங்கும் பரவியது. வெள்ளம் வேகமாக கிராமத்துக்குள் வந்தது. மக்கள் ஓடினார்கள். குழந்தைகள் அழுதனர். அந்த குழப்பத்தில் ஒரு சிறிய குழந்தை வெள்ள நீரில் சிக்கியது. அனைவரும் பயந்து நின்றனர். அந்த நொடியில் அருள் ஓடினான். தாத்தா கத்திக்கொண்டே பின்னால் வந்தார். அருள் வெள்ள நீருக்குள் குதித்தான். குளிர்ந்த நீர் அவனை தள்ளியது. ஆனால் அவன் அந்த குழந்தையை பிடித்துக் கொண்டான். ஆற்றின் கரையில் நின்றிருந்த கிராம மக்கள் மூச்சை பிடித்தனர். சில நொடிகள் மிகவும் நீண்டதாக உணரப்பட்டது. பிறகு அருள் குழந்தையை பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வந்தான். முழு கிராமமும் அமைதியாக அவனை பார்த்தது. வெள்ளம் குறைந்த பிறகு ஆற்றங்கரை முழுவதும் மாறியிருந்தது. பல மரங்கள் விழுந்திருந்தன. ஆனால் அந்த சிறிய வீடு இன்னும் நின்று கொண்டிருந்தது. காயமடைந்தாலும் நின்றது. அந்த வீட்டை பார்த்த கிராம மக்களின் பார்வை மாறியது. அவர்கள் முதல் முறையாக அந்த வீட்டின் அர்த்தத்தை உணர்ந்தார்கள். அது ஒரு குடும்பத்தின் நினைவுகள் மட்டுமில்லை, அது முழு கிராமத்தின் இதயம். சில நாட்கள் கழித்து தொழிற்சாலை திட்டம் நிறுத்தப்பட்டது. ஆற்றங்கரை பாதுகாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. கிராம மக்கள் சேர்ந்து மரங்கள் நடத் தொடங்கினர். குழந்தைகள் பறவைகளுக்காக புதிய கூடுகள் கட்டினார்கள். மீனா பழைய மணல் வீட்டின் அருகே உண்மையான சிறிய தோட்டம் அமைத்தாள். அருள் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து நீரை பார்த்தான். இந்த முறை அவன் முகத்தில் பயமில்லை, அமைதி மட்டும் இருந்தது. ஒரு மாலை, சூரியன் மெதுவாக ஆற்றுக்குள் மறைந்து கொண்டிருந்தான். தாத்தா பழைய நாற்காலியில் அமர்ந்திருந்தார். மீனா அவரின் மடியில் தூங்கிக் கொண்டிருந்தாள். அருள் வீட்டின் கூரையில் அமர்ந்து வானத்தை பார்த்தான். பறவைகள் மீண்டும் அந்த ஆலமரத்தில் கூடு கட்டியிருந்தன. ஆறு பழைய பாடலைப் போல் அமைதியாக ஓடியது. சிறிய வீட்டின் ஜன்னல்களில் இருந்து வெளிச்சம் வெளியேறியது. அந்த வெளிச்சம் ஆற்றின் நீரில் பிரதிபலித்து தொலைவுக்கு சென்றது. இருட்டாகும் உலகத்தில் அந்த சிறிய வீடு இன்னும் ஒருவருக்கொருவர் அருகில் இருக்க கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தது.